இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போனை முதல்ல திருப்பி கொடு. உன் போன் சொன்னா நம்ப மாட்டேறாங்களா? ஆமா. எந்தலக்கா நான் கொடுத்துறேன். இந்தடா. உன்னதான் நான் என்கேஜ்மெண்ட் முடியற வரைக்கும் போன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாக்கா, ஆனா அவாய்ட் பண்ண முடியல. அதான். இத பாரு, இன்னொரு தடவை நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என்கேஜ்மெண்ட் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரிக்கா, சரி. புரியுதா? புரியுதுக்கா, புரியுது. சீக்கிரமா உள்ள வா. நீங்க போங்க. யார்கிட்ட மச்சான் பேசிட்டு இருந்த? உன்னோட எக்ஸா? எந்த பொண்ணுடா? ஒன்னா ரெண்டா வீதிக்கு ஒரு எக்ஸைஸ் இருந்தா எப்படா கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் வாய மூடுறோம். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? மச்சான், ஒண்ணு வெட்டிக்காரங்க யாராவது கேட்டா என்ன ஆகும்? டேய் மாப்ள, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதடா. உன் ஃபியான்சி கிட்ட போட்டுலாம் கொடுக்க மாட்டோம். டேய், அவன் தான் டென்ஷன் ஆகுறான்ல, கொஞ்சம் பேசாமறா. வாங்கடா போலாம். நீங்க போங்க. இந்த மச்சான் போங்க. என்கேஜ்மெண்ட் முடியறதுக்குள்ள மேக்கப் போட்டு முடிச்சிருவீங்களா? ஒரு 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் மேடம். நீங்க தாராளமா டைம் எடுத்துக்கோங்க. ஓல்ட் பில்டிங் பெயிண்ட் அடிக்க கொஞ்சம் நேரம் ஆகதானே செய்யும். ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ இங்க வந்த? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா தான் ரெடி ஆயிட்டியான்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. அதான் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஹே ரித்திகா, இந்த மேக்கப் உனக்கு செம்மையா இருக்குடி. ஓ ஆளு மட்டும் உன்னை பார்த்தா அவ்வளவுதான். இவளா? ஏய், ஏன்டி இப்ப சிரிக்கிற? அந்த மாப்பிள்ளையோட நிலைமையை நினைச்சு பார்த்தேன். சிப்பு சிப்பா வருது. பாவம், இவகிட்ட மாட்டிக்கிட்டு அவன் என்ன பாடுபட போறானோ தெரியல. என்னடி திமிரா? மேடம், முகத்தை அசைக்காதீங்க மேடம். சாரி. அது ஒண்ணும் இல்ல ரித்திகா. என்ன இருந்தாலும் இவ அந்த அயலிய தான் அக்கான்னு தானே சொல்லிட்டு இருக்கா. அதான் இப்படி எல்லாம் பேசுறா. ஆமா, என்ன பண்ணுது அது? முன்னாடி வந்துட போகுது. அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ரித்திகா, நான் அவள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்நேரம் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பா. இது எங்க செங்குட்டு வேலர் குடும்பத்தோட வழக்கம். எங்களோட சம்பந்தம் பண்ணிக்க போற உங்களுக்கு எங்களோட சின்ன அன்பளிப்பு வாங்கிக்கங்க. என்னங்க இது? நீங்க இப்போ என் பொண்ணுக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய வாழ்க்கை. இதுல இந்த அன்பளிப்பெல்லாம் வேணாங்க. அதான் சொன்னாங்கல்ல, இது எங்க குடும்பத்து வழக்கம். மறுக்காம வாங்கிக்கோங்க. இந்தாங்க, வாங்கிக்கங்க. அம்மா, இதையும் கொடுத்துருங்க. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இது கல்யாண பொண்ணுக்குமா ஸ்பெஷலா வாங்கினது. ரொம்ப சந்தோஷங்க. அம்மா, அப்புறம் இது. ஓ, அவங்க மூத்த பொண்ணுக்கு வாங்கினதில்ல? உங்க மூத்த பொண்ணு எங்கம்மா? அவ எங்க? அவளை வர சொல்லுங்க. இந்திராணி கையால அவளுக்கு நகைய கொடுக்கணும். அவ எதுக்கு? எங்க கிட்ட கொடுங்க, நாங்க கொடுத்துறோம். ஏன் அவளுக்கு கை இல்லையா? வந்து வாங்க மாட்டாளா? இது உங்களுக்காக நான் ஸ்பெஷலா வாங்கினது. என்ன பாக்குறீங்க? கல்யாணம் ஆனா மெட்டி போடணும்ல, அதுக்குதான். அப்படிங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க.
நினைச்சேன் இங்க ஏதோ குழப்பம் நடக்குதுன்னு. இங்க எதுவுமே சரியில்லைன்னு அப்பவே சொன்னேன்ல இந்திரா. முழு பூசணிக்காயை கூட மறைக்கலாம், ஆனா பூசணிக்காய் தோட்டத்தையே மறைக்கிறாங்களே. ஏங்க இதுதான் உங்க குடும்ப லட்சணமா? அப்படி என்னங்க இது? மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு தான் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது உடனே முடிச்சிடுறோம்னு தானே சொன்னீங்க. இப்ப பார்த்தா இவங்க இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றாங்க. என்ன எல்லாருமா சேர்ந்து எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? ஐயோ அப்படி இல்லைங்க. அது கல்யாணத்துக்கு அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அது வந்து என்னன்னா சொல்லுங்க, ஏன் இன்னும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல? இல்ல அது ஜாதகம். ஜாதகம் ஜாதகம் ஜாதகத்துல ஜாதகத்துல இவங்க ஜாதகத்துல என்ன? ஜாதகத்துல அது என்னவோ சொல்லுவாங்களே. அது செல்லம்மா ஜோசியர் நம்ம கிட்ட சொன்னார்ல, ஒரு நிமிஷங்க. அவர் என்ன சொன்னாரு? அது ஜாதகத்துல ஏதோ சொன்னாரே, டக்குன்னு மறந்துருச்சு. அம்மா, நீங்க 2 பேரும் பேசாம இருங்க, நான் சொல்றேன். நான் உண்மையை சொல்லிடுறேங்க. உண்மையா? என்ன உண்மை? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்க எலி ஒரு பையனை லவ் பண்றா. அந்த பையன் வீட்டுல இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரித்திகாவுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இவளுக்கு பண்ணலான்னு நாங்களும் சரின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கே உங்களுக்கு இவ்ளோ தயக்கம்? என்ன டீச்சர், உங்க பார்ட்னர் யாரு வந்திருக்காரா? அங்கிள் நான் வந்துட்டேன். அங்கிள் இந்தாங்க உங்க பிரேஸ்லெட். வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா அங்கிள். தேங்க்யூ சிவா. ஏய், ஏய். பாத்து பாத்து. தேங்க்ஸ் சார். அங்கிள் இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிவா. என்ன அங்கிள், நான் என்ன 3வது மனுஷனா? நானும் உங்க ஃபேமிலி மாதிரி தானே. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? டீச்சர், உங்க செலக்ஷன் சூப்பரா இருக்கு.